அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா. கீழே துவரம் பருப்பு போட்டிருக்கேன், நடுவில் மைசூர் பருப்பு, மேலே கடலைப்பருப்புமா போட்டு இதில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். கரிஞ்சீரகம் கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, முருங்கைக்காய், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோன்னு இஞ்சி துண்டு, ஒரு பூண்டு வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமாக. இது எல்லாம் இருக்கட்டும். நம்ம பருப்பை ஊற போட்டுட்டு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. நம்ம எல்லாத்தையும் வெட்டி வச்சுருந்தோம்லம்மா, அதை எல்லாத்தையும் போட்டுட்டோம். பருப்பு இருப்பு எல்லாமே அதில் ஊற வச்சுருந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சோன்னு தாளிக்கிறதுக்கு முருங்கைக்காயும் தனியாக வேக வச்சுக்கிறேன். இது என்னத்துக்கும் தெரியுமாம்மா, இது கருவேப்பிலையை மட்டும் எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வேக போட போயிலேயே நம்ம போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னு தெரியுமா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த ஜீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் பிள்ளைய கொடுத்தா சும்மா கொடுத்தா சாப்பிடுங்களா, சாப்பிடாது. அதனால் இப்படி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. நம்ம இந்த பருப்பு வேகட்டும். நம்ம இந்த பக்கம் அப்பளத்தையும் வத்தலையும் பொரிச்சிட்டு அதில் தாளித்து ஊற்றிடுவோம். நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய். இந்த எண்ணெயிலேயே நான் தாளித்து ஊற்றிட்டேன். இந்த எண்ணெயில் அப்பளமும் வத்தலும் பொரித்தேன், அதிலேயே தாளித்து ஊற்றிட்டேன். கடுகு துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இது சாம்பார் பொடி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். எண்ணெயிலேயே நல்லா முருங்கைக்காய் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். வெந்துருச்சு, நல்லா பருப்பு வெந்துருச்சுன்னா நல்லா பருப்பு வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே உணவே மருந்துமா. அந்த கரிஞ்சீரகம் கேன்சரில் இருந்து அத்தனை இதுக்கு அவ்வளோ குணமாகும் உடம்புக்கு. அதனால் கரிஞ்சீரகம் எதில் சேர்க்க முடியுமோ அது அதில் சேர்த்துக்கோங்க. ரசூலுல்லாஹே சொல்லியிருக்காங்க, உடம்புல உள்ள வியாதியை குணப்படுத்துறது கரிஞ்சீரகம். அதனால் நான் எல்லா உணவுலையுமே நான் போட்டுக்கிறேம்மா. இதை தூக்கி ஊற்றிடுவாங்க. வேக வச்சிருந்த பருப்பு இதில் ஊற்றிடவும் தான். எங்கள் வீட்டுக்காரர்கள் தண்ணியாக வச்சா பிடிக்காதும்மா, இப்படி கட்டியாக இருந்தாலே பிடிக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, சூப்பராக இருக்குமா சாம்பார், நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு புளி ஊற்றணுன்னு என்ன கலரில் மாறப்போகுதுன்னு தெரியல. கருப்பு புளி தான் இருக்குது என்கிட்ட. ஊர்லேருந்து கொண்டு வந்த புளி இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கல் மாதிரி இருக்குமா. அதனால் அதை உடச்சி எடுக்க முடியல. அதனால் இதில் உள்ளதை பழைய புளியதை ஊற்ற போகிறேன். என்ன கலரில் மாறப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இந்த மாதிரி வச்சுல போதும். இதுக்கு மேலே ஊற்றினோம்னா ரொம்ப கருப்பாக போயிடும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் சூப்பர் சாம்பார் ரெடிம்மா. முட்டைக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், நைட்டுக்கு பொரிச்சுக்கிடுவோம். அப்பளம் வத்தை. எங்கள் வீட்டில் டின்னர் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.